வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட குழந்தைகள்ல மகன் மகள்கள் அப்படின்னு நிறைய பேர் உண்டு இல்லையா? அதுல ஒரு மகளுடைய பெயர் சாந்தி. 1965ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய சகோதரர் அண்ணன் ஏஎல்எஸ் அப்படின்னு சினிமாவில் செல்லமா சொல்லப்படுகிற ஏஎல் சீனிவாசன் தயாரிப்புல சாந்தி அப்படின்னு ஒரு படம் உருவாச்சு. மிகப்பெரிய தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிவாஜியினுடைய ஆஸ்தான டைரக்டர் பீம்சிங் அவர்கள் இயக்கிய இந்த படம் சிவாஜிக்கு மற்றும் ஒரு ஹிட் படமாக அமைந்தது அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. சாந்தி 1965ஆம் ஆண்டு சிவாஜி, விஜயகுமாரி, தேவிகா, SSR நடிப்புல உருவான படம். இந்த படம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 65, 75, 85, 95, 2005, 2015, அடுத்த வருஷம் 2025 வந்தா 60 வருஷம். இப்ப 59வது ஆண்டுல சாந்தி திரைப்படம் இருக்கு. 59 வருஷங்கள் ஆயிடுச்சு. அடுத்தது 60வது ஆண்டு கொண்டாடுறது. இந்த படத்தினுடைய கதை பற்றியும் சிவாஜி சாருடைய நடிப்பு பற்றியும் ஏஎல்எஸ் தயாரித்த விதம், பாடல்கள், இதை பற்றிலாம் விரிவாகவே பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுடைய பழைய நினைவுகளை கிளறுவதற்கான ஒரு வீடியோவாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு உறுதியாகவே சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். சாந்தி படத்துக்குள்ளார போகலாம். 1965வது வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு தமிழ் புத்தாண்டை ஒட்டி 20ஆம் தேதி படம், 14ஆம் தேதிக்கு அப்புறமா 20ஆம் தேதி வெளியான படம் தான் சாந்தி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன், விஜயகுமாரி, தேவிகா, நாகேஷ், MR ராதா, வி நாகையா அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த நடிகர்களுடைய பட்டாளமே இந்த படத்தில் ஐக்கியமாகி இந்த படத்தை பண்ணாங்க. மனோரமா அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சிவாஜியும் SSRம் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். அவங்க கல்லூரியிலையும் ஒன்றா படிச்சுட்டு வராங்க. சிவாஜியோட சொந்த ஊர் திருச்சி, SSRுடைய சொந்த ஊர் திண்டுக்கல். திண்டுக்கல்லில் தன்னுடைய அம்மாவெல்லாம் இழந்துட்டு சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டு சித்தப்பா MR ராதாவுடைய அரவணைப்பில் இருக்கிறவர் தான் SSR. தன்னுடைய மகன் சிவாஜி மட்டும் இல்லை, SSRம் தன்னுடைய மகன் தான் அப்படின்னு நினச்சி SSR மேலே அதே அன்பும் பிரியமும் வச்சிருக்கிறவங்க சிவாஜியோட அம்மா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலேஜ் முடிச்சுட்டு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது, டேய் வர திருச்சிக்கு வந்து இறங்கிட்டு 2 நாள் இருந்துட்டு போகலாம், அம்மாட்ட சொல்லியிருக்கேன் உன்னை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா திண்டுக்கல் போகிற அளவுக்கு SSRக்கும் சிவாஜிக்குமான நட்பு அப்படியானது இணை பிரியாது. அதற்கு பிறகு அங்கே வந்து வட்டிக்கு பணம் விட்டு தொழில் பண்ணுகிற MR ராதா, அவர்கிட்ட கணக்கு பிள்ளையாக வேலை செய்கிறவருடைய பையன் நாகேஷும் அவர்கிட்ட கணக்கு பிள்ளையாக வந்து வேலைக்கு சேருவார். MR ராதா வந்து ஒரு பண பைத்தியம். குணால பாலகுமாரன் சார் டைலாக் எழுதியிருப்பாரு, இங்கே எல்லாருமே பைத்தியம், குணா பண பைத்தியம், பொம்பளை பைத்தியம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி MR ராதா அவர்கள் பண பைத்தியம். பணம் 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 இதுதான் அவருக்கு தேவை. தன்னுடைய அண்ணன் பையன் SSRக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கோம், அதெல்லாத்தையும் எப்படி வசூல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய தான் அவர் இருப்பார். இந்த சமயத்தில் சிவாஜிக்கு பொண்ணு பார்ப்பாங்க. இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அப்போ வந்து என்னடா உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம், மதுரையில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, உங்கள் இஷ்டமாக நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சிவாஜி சொல்லுவார். இதுவும் கதையில் ஒரு புதுமையாக இருக்கும். இல்லைம்மா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வரவே வராது. அதுக்கப்புறம் போய் பார்த்தாக்க மதுரைக்கு போவாங்க. திருச்சியில் சிவாஜி இருக்கார், திண்டுக்கல்ல SSR இருக்கார், மதுரையில் பொண்ணு பார்க்குறதுக்கு போவாங்க. பெரிய பங்களாவாக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் சிவாஜியோட அம்மாலாம் உள்ளே போயிடுவாங்க. பையங்க அப்படின்னு நாகையா கேட்பார். ஏதோ இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது காரை விட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி இறங்கி நடந்து வருவார். ஒரு பொண்ணு மேலே இடிச்சுவார். பூலாம் கீழே விழுந்துடும். பார்த்தா அது தேவிகா. இந்த பொண்ணு தான் நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சிவாஜி சார் நினச்சிக்கிட்டு உள்ளே போவார். அப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு தான் விஜயகுமாரி.
பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாம் லட்சணமாக தான் இருப்பாள். ஆனால் விஜயகுமாரிக்கு கண் பார்வை இல்லை. பார்வை இல்லாத ஒரு கேரக்டரில் விஜயகுமாரி பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு பார்வை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சிவாஜியும் அதிர்ச்சி ஆகிடுவார். சிவாஜியோட அம்மாவும் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. புரோக்கர் இதெல்லாம் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியும் சிவாஜியோட அம்மாவும் கிளம்பி வந்துடுவாங்க. அப்பா எனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காதீங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன்லப்பா, திரும்ப திரும்ப அவமானப்படணும், திரும்ப திரும்ப உங்களுக்கும் வேதனை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு. இதற்கு அடுத்தாப்புல இவங்க சிவாஜியும் தேவிகாவும் இன்னொரு இடத்துல சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இது மாதிரி என்னுடைய தோழி சிவாஜியும் எஸ்எஸ்ஆரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸோ அதே போல் விஜயகுமாரியும் தேவிகாவும் பள்ளி காலத்திலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கோபம், தன்னுடைய தோழியை வந்து நிராகரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உண்மை என்னன்னாக்கா, அன்றைக்கி நான் உங்களை இடித்தேன்னு இல்லைங்களா, பூலாக விழுந்துச்சு இல்லைங்களா, நீங்கள் தான் பொண்ணுன்னு நான் நினச்சிக்கிட்டு அதே மனசோட போனேங்க நான் அப்படி இப்படிலாம் சொல்ல. அதுக்கப்புறம் இந்த உண்மை நிலவரங்கள்லாம் தெரிய வர, மற்றபடி எனக்கு அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்றதே எனக்கு தெரியாதுங்க, அங்கே வந்து தான் தெரியும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சிவாஜி சார் சொல்ல, தேவிகாவுக்கும் சிவாஜிக்கும் சின்னதாக ஒரு முட்டல் முதல் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில இந்த திண்டுக்கலுக்கு வந்து எம்ஆர் ராதாவை பார்த்து எங்கே இவன் அப்படின்னு எஸ்எஸ்ஆரை பற்றி கேட்கும்போது, அவன் ஏதோ வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போனியே என்னப்பா ஆச்சு அப்படின்னு அவர் கேட்க, பாவங்க அந்த பொண்ணு 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி அந்த பொண்ணு, ஆனாக்கா பார்வை இல்லைங்க, அவ்வளோ லட்சணமாக இருக்கா, ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு ஒத்துக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அந்த பொண்ணை பார்க்கும்போது. அப்படின்ன உடனே எம்ஆர் ராதாவுக்கு ஒரு பிளான் வரும். 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிற அந்த பார்வை இல்லாத விஜயகுமாரிக்கும் நம்ம அண்ணன் பையன் எஸ்எஸ்ஆருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன, நமக்கு பணம் வந்துடுமே அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்க வீடு என்ன விவரம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நேராக அங்கே போய் இந்த மாதிரி என் பிள்ளைகிட்ட உங்கள் ஃபோட்டோ உங்கள் பொண்ணு ஃபோட்டோ கொடுங்க, அதெல்லாம் நான் சொன்னால் கேட்பான் எங்கள் அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதா வந்துடும். இதுக்கு இடையில அவங்களுக்கு அங்கே ஓகே அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு எஸ்எஸ்ஆரும் சொல்லுவோம், நீங்கள் எது செஞ்சாலும் சரிதான் சித்தப்பா அப்படின்னு சொல்லிடுவார். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தேவிகாவுக்கு சிவாஜி மேலே கோபம் வராது, காதல் வர ஆரம்பிச்சு. இப்படி காதல் வர ஆரம்பித்த இந்த தருணத்தில் ஆல்ரெடி சிவாஜிக்கு ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க, மதுரையில் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியோட அம்மா பேசி வச்சுருப்பாங்க. சிவாஜி வந்த உடனே இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, அந்த பொண்ணு வந்து மதுரையில் இருக்காப்புல அப்படின்னு சொல்ல, இங்கே என்னடானாக்கா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்ப்பா, அந்த பையன் வந்து இது மாதிரி நல்ல பையன், அவன் வந்து இது மாதிரி திருச்சியில் இருக்கான் அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா அப்படின்னு தேவியா சொல்லுவான். இங்கே என்னடாண்ணா இந்த பொண்ணு எனக்கு வேணாமா, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சிவாஜி சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சிவாஜி சொல்லி இந்த மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னா கணக்கு புள்ள நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போய் நாங்கள் பார்க்க வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே சொல்ல அவங்க ரொம்ப மனசு வெதும்பி போயிடுவார். பார்த்தா சிவாஜியோட அம்மா தேவிகாகத்தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கங்கிற விஷயம், பொண்ணு பார்க்க போகிறோங்கிற விஷயம் சிவாஜிக்கு தெரியாது. தன்னை மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு சிவாஜி தான் வரப்போகிறாருங்கிற விஷயம் தேவியாவுக்கு தெரியாது. அதனால் இந்த பெண் பார்க்கும் படலம்ங்கிறதே இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு கட்டம் இருக்க, இங்கே எஸ்எஸ்ஆருக்கும் தேவியா இவங்க விஜயகுமாரிக்கும் திருமணம் நடக்கும். திருமணத்தின் போது சுற்றி வரும்போது அப்போ தான் தெரியும் விஜயகுமாரிக்கு பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு. பார்வை இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை சித்தப்பா ஏமாற்றிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் கல்யாண தாலி கட்டின கையோடு அவர் கிளம்பி காணாமல் போயிடுவார். எங்கே பார்த்தாலும் தேடுவார். இந்த சமயத்தில் சிவாஜி அங்கே யதார்த்தமாக வருவார். இந்த சிவாஜிக்கு இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதையே மறுத்துருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு பார்வை இல்லாத ஒரு பொண்ணை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களேன்னு சிவாஜி கேட்பாருங்கிறதுக்காக அவருக்கு பத்திரிக்கையை அனுப்பாமல் மறுத்துருப்பாங்க. யதார்த்தமாக வந்திருப்பார். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவரை தேடி பட்டணத்தில் நண்பருடைய ரூமில் எஸ்எஸ்ஆர் இருப்பார். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சு மனசு மாற வைப்பார். அப்படி மாற வச்சு இன்னும் ஒரு 4 நாள் கழித்து நம்ம ஊருக்கு போகலான்டா அப்படின்னு எஸ்எஸ்ஆர் சொல்லியிருப்பார். சரி
அதுக்குள்ளார ஒரு வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி, எஸ்எஸ்ஆர், இன்னொரு நண்பர் எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு துப்பாக்கி சகிதமெல்லாம் எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்படி வேட்டைக்கு போகிற சமயத்தில் கதை எவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். வேட்டைக்கு போகிற சமயத்தில் ஒரு புலி ஒன்று துரத்த ஆரம்பிச்சிடும். அப்படி துரத்த ஆரம்பித்த உடனே ஆளாளுக்கு ஒவ்வொரு திசைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்எஸ்ஆர் ஒரு திசைக்கு, சிவாஜி ஒரு திசைக்கு, இன்னொரு நண்பர் ஒரு திசைக்குன்னு எல்லாரும் போவாங்க. அப்படியே எஸ்எஸ்ஆர் போனவர் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியினுடைய மேல் பகுதியில் போய் நின்றுடுவார். திரும்பி பார்ப்பார். அங்கே பெரிய அதல பாதாளத்துக்கு அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நீர்வீழ்ச்சியில் ஸ்லிப்பாகி விழுந்துருவார். ஐயோ நம்ம செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கரையெல்லாம் வந்து பார்த்து கிடைக்காம போனோன்னே அந்த வேதனையோடையே எம் ஆர் ராதாவையும் வி நாகையாவையும் சந்தித்து இந்த மாதிரி சொல்லுவார். இதுக்கு நடுவுலையே இங்கே ஒரு பெரிய டாக்டர், கண் பார்வையை கொடுக்குற டாக்டர், கண் மருத்துவர், அவர் வந்து இங்கே வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோன்னாக்கா அவர் கண்டிப்பாக பார்வையை சரி செஞ்சு